ஹரி ஓம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சேனலில் அனைவருக்கும் வணக்கத்துடன். ஆனி மாத பலன்கள். எதுக்காக இந்த ராசி பலன் பார்க்கணும்? இது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த ராசி பலன் பார்க்கறதுனால என்ன நடக்க போகுது? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ராசி பலன்கள். சார் இதெல்லாம் பார்க்கலாமா வேணாமா சார்? எப்பயுமே நீங்கள் பலன்கள் பார்க்குறது உங்களுக்கு பிறந்த கால ஜாதகப்படி தான் பலன்கள் அமையும். இப்படி பார்க்குறதுக்கு பேர் கோச்சார பலன்கள்னு பேர். கோச்சார பலன்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டால், கோல் சாரம். இன்றைக்கி கிரகம் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பிறந்தபோது ஒரு டிரான்சிட் இருந்திருக்கும், அதுதான் அவங்களுடைய ஜாதகமாக அமையும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குது, அதுதான் அந்த குழந்தைக்கு ஜாதகம். லக்னம் மட்டும் டயத்தை பொறுத்து மாறும். இப்போ ஆனி மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பிறந்தால் மிதுன லக்னமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்பயுமே கெடக்கூடாது. ஒரு லக்னாதிபதி கெடுறதுன்னா அப்புறம் அந்த ஜாதகம் சரியில்லாமல் போயிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சொல்ல போகிற ஜோசியம் ராசி பலன்கள் சுகர்நாடி முறையில். சுகர்நாடிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், சுகர்ம முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மகரிஷி நம்மளுடைய ராசி பலன்கள், கிரகசாரங்கள், திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கார். அந்த சுகர் பிரம்ம ரிஷி என்று சொல்லக்கூடிய சுகர் பிரம்மர்னு பேர். அந்த பிரம்மருடைய அனுகிரகத்துப்படி இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுது. இப்போது நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஜாதகப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கவலை இருக்கும். அதுக்கு தான் பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கணும். பிறந்த கால ஜாதகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் பிறக்கும் போது, இப்போ ஒரு உதாரணமாக ஒரு டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கோம், 22/7/1989 88 ஏதோ ஒன்று, இந்த டேட்டில் ஒரு டைமில் பிறந்திருப்போம். அந்த ஜாதகப்படியான கணிப்புகளை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். என்ன தசாபத்தி, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, என்ன யோகத்தில் பிறந்திருக்காங்க, என்ன திதியில் பிறந்திருக்காங்க, என்ன கரணத்தில் பிறந்திருக்காங்க. இதைத்தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான யோகமாக சொல்லுவாங்க. பஞ்சாங்கம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். கிழமை, என்ன கிழமையில் பிறந்தாங்க. கிழமையில் பிறக்கிறதெல்லாம் முக்கியமாக சார்? கண்டிப்பாக முக்கியம். கிழமநாதன் கிடக்கூடாது. நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமைநாதன் கிடக்கூடாது. சரி, கிழமைக்கு அப்புறம் என்ன? நட்சத்திரம் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நட்சத்திரம். திதியும் தெரியும். யோகம் 27 நாம யோகங்கள் இருக்குது. என்னென்ன நாம யோகம்? விஸ்கம்பம், பிரீத்தி, இந்த மாதிரி நிறைய நாம யோகங்கள் இருக்குது. இந்த மாதிரி 27 நாம யோகங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நாம யோகம். எப்படி நட்சத்திரம் அஸ்வினியில் ஆரம்பிக்குதோ அது மாதிரி நாம யோகங்கள் பூசத்தில் ஆரம்பிக்கும். அந்த பூசத்தில் ஆரம்பித்து திரும்ப புனர்பூசம் வரைக்கும் வரும். இந்த மாதிரி திதியும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், கர்ணம் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல இடங்களில் பார்க்கும்போது அதுதான் யோகம்னு சொல்லப்படுது. நிறைய பேர் கேட்குறேன், என்ன யோகத்தில் பிறந்தீங்க நீங்கள்? சார் நாங்கள் ஒரு நல்ல யோகத்தில் பிறந்தோம் சார் அப்படிம்பாங்க. இதில் யோகத்தில் இன்னொரு யோகம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒரு யோகம். அந்த மாதிரி அந்த யோகங்கள் வேறு. நம்ம பிறக்கும்போது ஒரு யோகம் இருக்கும், அந்த யோகத்தையும் பார்த்து பலன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரணம்னு ஒன்று இருக்குது. திதியில் பாதி கரணம். திதினா தெரியும் உங்களுக்கு. அந்த திதியில் பாதி கரணம். கரணம் காரியத் பவா அப்படிம்பாங்க. நிறைய கோயில்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த கும்பாபிஷேகத்துலாம் பார்த்தீங்கன்னா கர்ணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்த கர்ணத்தில் இந்த கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் 5 அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். இப்போது 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள், ஆனி மாத ராசி பலன்களை இப்போ பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தான் இப்போ சூரியன் வந்திருக்கார். இதுக்கு பேர் தான் ஆனி மாதம்னு பேர். ஆனி மாதம்னா என்னங்க அப்படின்னு கேட்டால், ஒரு சூரியன் ஒரு வீட்டில் 30 நாட்கள் இருப்பார். அந்த 30 நாள் இருக்கிறதுக்கு பேர் ஒரு மாதம்னு பேர். அந்த மாதம் மாதிரி சித்திரை மாதத்தில் 30 நாட்கள் மேசத்தில் இருப்பார். வைகாசி மாதம் 30 நாட்கள் ரிஷபத்தில் இருப்பார். இப்போ பாருங்கள், உங்களுக்கு மிதுன ராசியில் 30 நாள் இருப்பார். இதுக்கு பேர் ஆனி மாதம்னு பேர். அந்த மாதிரி ஒரு ஆனி மாதம் முழுவதும் சூரியன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம். சரி, உங்களுக்கு சூரியன் யார்? 3ஆம் அதிபதி. 3னா என்ன?
முயற்சி, பத்திரம், டாக்குமெண்ட். நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஆனி மாதத்தில் நாங்கள் வீடு மாற்றலாமாம்? இது ஒரு பெரிய கேள்வி. பொது கருத்து என்பது பொதுவான கருத்து. இண்டிவிஜுவல் ஜாதகப்படி சில பேருக்கு ஆனி மாதத்தில் வீடு மாற்ற வேண்டிய கட்டாயம். நான் கேட்குறேன், ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருது, நீங்கள் ஆனி மாதத்தில் வீட்டை காலி பண்ணி போக வேண்டிய கட்டாயம், பண்ணிக்கலாம். ஆனியில் பூனையும் குடி போகாதுன்னு ஒரு பழமொழி. ஆனால் அத்தியாவசியங்கிறப்ப உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சுகர்நாடி முறையில் ஆனி மாதத்தில் குடி போவதனால் பெரிய தவறில்லை. ஒரு சூரியனுடைய வீட்டில் ஆனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. சரி, இந்த ஆனி மாதத்தில் பிறந்தவர்கள் என்ன வழிபாடு செய்தால் வெற்றி பெறுவீர்கள்? என்ன வழிபாடு செய்வீங்க? சாலக்கிராம மூர்த்திகள்னு நிறைய இருக்குது. கண்டகி நதின்னு ஒரு நதி, அந்த நதியில் பிறந்த மகாவிஷ்ணு. இந்த கண்டகி நதிக்கு ஒரு ஆசை. என்னப்பா ஆசை அப்படின்னு கேட்டால், பரம்பொருள் ஆகிய விஷ்ணு பகவான் தன் வயிற்றில் பிறக்க வேண்டும். இதை கண்டகி நதி கேட்குது. ஏங்க, எல்லாரும் கொடுத்து வச்சுருக்காங்க, தேவகி வயிற்றில் பிறந்தீங்க, அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பிறந்தீங்க, என் வயிற்றில் பிறக்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பெருமாள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அங்கெல்லாம் நான் ஒவ்வொரு தடவை தான் பிறந்தேன், ஒவ்வொரு முறையும் உங்கள் வீட்டில் பிறப்பேன் அப்படிங்கிறார். யார்? கண்டகி நதியில். கண்டகி நதியில் இருக்கக்கூடிய சாலக்கிராம மூர்த்திகளை தரிசிக்கும் போது அந்த சாலக்கிராம மூர்த்தியை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இப்போது காசி போகிறவங்க கொண்டு வந்து தர்றாங்க, பெரிய பெரிய ஹரித்வார் கோயிலுக்கு போயிட்டு வரவங்களாம் கொண்டு வந்து தர்றாங்க. அந்த சாலக்கிராமத்தில் நிறைய சாலக்கிராமம் இருக்குது. என்னென்ன சாலக்கிராமம் இருக்குது? நரசிம்ம சாலக்கிராமம் இருக்குது, வராக சாலக்கிராமம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சாலக்கிராமங்கள் இருக்குது. அந்த சாலக்கிராம கல்லை, அந்த சாலக்கிராம மூர்த்தியை எடுத்துன்னு இப்போ நம்ம திருப்பதி பெருமாள் இருக்காரா இல்லையா, அவர் சாலக்கிராம மூர்த்தியில் செய்யப்பட்ட மூர்த்தி. நம்மளுடைய ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய வராக அவதாரம் சாலக்கிராமத்தில் செய்யப்பட்ட மூர்த்தி. அந்த மூர்த்தியை நீங்கள் வீட்டில் கொண்டு வச்சு தினமும் அபிஷேகம் நைவேத்தியம் செய்தால் மிதுன ராசிக்கு மகா பெரிய யோகத்தை கொடுக்கும். வழிபாடுகளில் மிகப்பெரிய வழிபாடாக இருக்கக்கூடியது இந்த சாலக்கிராம பூஜை. இந்த சாலக்கிராம பூஜையை செய்வதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மாபெரும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். வியாபார முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் நிம்மதி கிடைக்கும், தைரியமாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய தெய்வீகமான சொல்லை கேட்ட அனைவரும் இது நல்ல விஷயம், இதை கேட்டு கேட்டு மகிழ்வார்கள். மனம் பொருந்தி உங்களை மேடைக்கு அழைப்பார்கள். பிரபலங்களின் சந்திப்பு ஏற்படும். வயதானவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய மிதுன ராசிக்கு ஏற்படக்கூடிய அனைத்து காரியங்களும் இந்த ஆனி மாதம் முழுவதும் வெற்றி பயணத்தோடு பயணிப்பீர்கள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு தகுதியும் நல்லெண்ணமும் உள்ள உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் கலைத்துறையில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய புதிய வாய்ப்புகள் கிடைத்து மிகப்பெரிய அற்புதங்களை நடத்தி கொள்ளும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். தங்களின் கருத்துக்களை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். வியாபார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும்.